பாத்தியா செல்வி, எவ்வளவு கடை போட்டிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய கடைலாம் இருக்கு. நல்ல பொம்மை கடை, வளையல் கடை, சாப்பாட்டு கடை, அது இதுன்னு நிறைய போட்டிருக்காங்களே. நல்ல தலைவர் நல்லா செஞ்சிருக்காரு. செல்வி, நம்மளும் வளையல் கடைக்கு போய் பாப்போமா? பார்க்க மட்டும் வேலை செய்யுவோம். துட்டெல்லாம் கொண்டு வரல, சும்மா தான் வந்தேன். நானும் சும்மா பார்க்க தான் வந்தேன் செல்வி. வா, 2 பேரும் போய் பார்த்துட்டு வருவோம். அப்பனா சரி, வா போவோம். லட்சுமி அக்கா, மாலாவெல்லாம் பாத்தியா? இல்லையே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு இங்கதான் சுத்திக்கிட்டு அலையுதேன். ஆனா யாரையும் பார்க்கலையே. நானும் பார்க்கல செல்வி. அப்ப இன்னும் வரல போல. அவங்க எங்கனாலும் லேட்டா தானே வருவாங்க. ஒரு நேரத்துக்கு கரெக்டா போகணும் ஒரு இதே கிடையாதே. சீக்கிரம் வந்து இங்க என்ன செய்ய போகுது? சும்மா சுத்தி பார்க்க தானே போறாங்க. அதுக்கு இல்ல ராதா, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம்னா பாட்டு கச்சேரிக்கு தயாராகலாம்ல. இல்லைன்னா 7-8 மணிக்கெல்லாம் பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம சுத்தி பார்க்க முடியாது, கச்சேரிக்கு தான் போகணும். அதனாலதான் சொல்லுதேன், சீக்கிரம் வந்துட்டா ஒரு ரவுண்டு சுத்தி பார்க்கலாம்ல. பாட்டு கச்சேரி தானே செல்வி. டான்ஸ் கச்சேரினா பக்கத்துல நின்று பார்க்கணும். பாட்டு கச்சேரி காதுல பாட்டு விழுந்தா போதாதா? அப்படியெல்லாம் கிடையாது. பக்கத்துல போய் நின்னாதான் யாரு பாடுதா எப்படி பாடுதான்னு நல்லா பார்க்க முடியும். சரி, அவங்க எப்ப வராங்களோ வரட்டும். நம்ம அதுக்கு முன்னால சுத்தி பார்த்துட்டு சாப்பாட்டு கடைகள்ல எதையும் வாங்கி தின்னுட்டு போவோம். அவங்க வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது வாங்கி தருவாங்க. நம்ம ஓசையில தின்னுட்டு போயிடலான்னு பார்த்தேன். இவன் நம்ம துட்டு எடுக்க வச்சிருவா போல. என்னம்மா தீ மிதிக்காங்க? ஏன்னா இதெல்லாம் எப்படின்னு செய்யுதாங்க? நெருப்புக்குள்ள வேகமா ஓடி வராங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா? ராமு தம்பி, நீங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? அதுக்குன்னு விரதம் இருக்கணும். விரதம் இருந்து செஞ்சாங்கன்னா காலு நெருப்பெல்லாம் சுடாது. அப்படியாண்ணே, நான் இப்போ தான் முதல் தடவையா பார்க்கேன். இதுக்கெல்லாம் பெரிய மனதைரியம் வேணும். நீ ரொம்ப தைரியமான ஆளாச்சேப்பா. நீ ஒரு நாளைக்கு இறங்கி பார்த்துட வேண்டியதானே. நான் இறங்கினேன்னா காலு 2 அவிஞ்சிரும். ராமு தம்பி, அப்போ நீங்கள் ஒரு தடவை இறங்கி பாருங்களேன். ஏன்னா நீங்கள் இறங்க வேண்டியதானே, எதுக்கு எங்களை சொல்லுதீங்க? மெதுவாக பேசுங்க தம்பி. இங்கனதான் என் பொண்டாட்டி எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பா. அவள் காதில் விழுந்துற போகுது. விழுந்துட்டுன்னு அடுத்த வருஷம் என்னையும் சேர்த்து இறக்கி விட்ருவா. எங்களை மட்டும் சொல்லுதீங்க, நீங்கள் ஒரு வருஷம் இறங்கி பார்க்க வேண்டியதானே. உங்கள் 2 பேரையும் இறங்க சொன்னது தப்பு தான்ப்பா, மன்னிச்சிருங்க. இங்கே நின்னமுன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னையும் பூக்குழி இறக்கி விட்டுருவீங்க. வாங்க அங்கிட்டாமும் போவோம். சரிண்ணே, வாங்க போவோம். அண்ணாச்சி, பொம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரி நல்ல அழகான கண்ணாடி வளையல் எடுத்து கொடுங்களே. சைஸ் என்னதுமா? உங்க சைஸா? எனக்கு இல்ல அண்ணாச்சி, என் மகளுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கா. அவ கைக்கு போடுற மாதிரி வளையல் எடுத்து காட்டுங்க. நல்ல அழகா இருக்கணும். அப்படியாம்மா, இருங்க எடுத்து காட்டுதேன். ஏமா இங்க பாருங்க, இந்த கண்ணாடி வளையல்லாம் இப்ப புதுசா மாடல் வந்திருக்கு. இது போடுங்க, நல்லா இருக்கும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நல்ல பார்க்க அழகா இருக்கே. கலர் ரொம்ப அழகா இருக்கு அண்ணாச்சி. அப்படியே பளபளன்னு மின்னுது. ஆமாக்கா, இது இப்போ லேட்டஸ்ட் மாடல். பிள்ளைகள் ஆசைப்பட்டு இதான் வாங்கிட்டு போகுது. போட்டு விடுங்க, நல்லா இருக்கும். ஐ, வளையல் கடை டார்லிங், எனக்கு இங்க வளையல் வாங்கி தாங்களே. வளையலா? இந்த கடையிலையா? சீ, இங்கெல்லாம் ஒண்ணு இல்லாத ஆளுக்கு தான் வளையல் வாங்குவாங்க. உன்ட்டு தான் தங்க வளையல் இருக்குல்ல, இந்த கடையில போய் வளையல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. விவசாயம் இல்லையா உனக்கு? வா போவோம். என்ன டார்லிங் இப்படி சொல்லுதீங்க? வளையல் எல்லாமே அழகா இருக்கு, எனக்கு ஒண்ணு வாங்கி தாங்களே. சும்மா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காது மது, வா போவோம். என்ன இந்த ஆள் இப்படி பேசுதாரு? ஒரு வளையல் தானே கேட்டுச்சு அந்த பிள்ளை, வாங்கி கொடுக்க வேண்டியதானே. சரி, அடுத்தவங்க கதை நம்மளுக்கு எதுக்கு? அண்ணாச்சி, இந்த 2 வளையலுமே அழகா இருக்கு. என்ன விலைன்னு சொல்லுங்களே. ஒரு வளையல் 250 ரூபாமா, 2 செட்டு கொடுத்துருக்கேன், 500 ரூபா. என்னது, கண்ணாடி வளையல் 250 ரூபாயா? ஆமாம்மா, இது லேட்டஸ்ட் மாடல். இப்போ விலை கூடுன வளையல் இதுதான் வருது. இது எல்லாரும் வாங்கிட்டு போறாங்கம்மா. போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளவு தொட்டு என்கிட்ட இல்லையே. என்கிட்ட மொத்தத்திலே 300 ரூபா தான் இருக்கு. அதுல என் மவளுக்கு வளையலும் வாங்கணும், என் மவனுக்கு கிரிக்கெட் பேட்டும் பாலும் கேட்டா அதையும் வாங்கணுமே. அப்பனா 10 ரூபா வளையல் வாங்கிக்கோங்கம்மா. 10 ரூபா வளையல் நிறைய கிடக்கு. ஆனா இந்த வளையல ரொம்ப அழகா இருக்கு அண்ணாச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது விலையை குறைச்சு தாங்களே. குறைச்சுன்னா எவ்வளவுமா குறைக்கலாம்? நீயே சொல்லு பாப்போம். ஒரு செட்டு வளையல 50 ரூபா போட்டுக்கோங்க. 2 செட்டு வளையலுக்கு 100 ரூபா தாரேன். அப்பனா மிச்சம் 200 ரூபா இருக்கும். என் மவனுக்கு நல்ல பேட்டும் பாலும் வாங்கிட்டு என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிருவேன். இம்மா அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. அந்த வளையல் கொடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது காட்டுதேன். வேற ஏதாவது வேணா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. அண்ணாச்சி, குறைச்சு போட்டு கொடுங்களே. இம்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதுமா. வளையல் வச்சுட்டு தூர கிளம்பு.
பாத்திமா, என்னம்மா பிரச்சனை? கண்ணாடி வளையல் வேணும்னு கேட்டாங்க. நல்ல விலை கூடுன வளையல பார்த்து எடுத்து கொடுத்தேன். இப்போ என்னடானா 250 ரூபா வளையல 50 ரூபாய்க்கு தானும் பேரம் பேசிக்கிட்டு நிற்காங்க. எனக்கு கட்டுப்படி ஆகாது என்னாச்சு, அதான் போக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைக்காரரே, அவங்க ஆசைப்பட்ட வளையல அவங்ககிட்ட கொடுத்துருங்க, துட்டு நான் கொடுக்கேன். அப்படியா? அவங்க 2 செட்டு எடுத்திருக்காங்க. ஒரு செட்டு 250 ரூபா, 2 செட்டு 500 ரூபா. அவ்வளோதானப்பா, நான் தாரேன். அவங்கள ஏசாத. இன்னும் எத்தனை வளையல் வேணும்னு கேட்டாலும் சரி, அவங்களுக்கு எடுத்து கொடு. சரி அண்ணாச்சி, இந்த கொடுக்கேன். இம்மா வேற ஏதாவது வளையல் வேணுமாம்மா? வேண்டாம் அண்ணாச்சி, இந்த 2 மட்டும் போதும். இது மட்டும் என் மகளுக்கு கொடுங்க. இம்மா பாத்திமா, நீ வளையல கொண்டு போ, நான் துட்டு கொடுத்துக்கிடுதே. அண்ணாச்சி, நீங்க நல்லா இருக்கணும். இருக்கட்டும்மா, கிளம்பு. ஐ, என் மகளுக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிக்கும். புது மாடல் வளையல், நல்ல விலை கூடுன வளையலா வாங்கிட்டேன். கடைக்கு ஆளுங்க வந்தாங்கன்னா எந்த விலைக்கு வேணும்னு கேட்டுட்டு எடுத்து கொடு, சரியா? இப்படி நீ அவங்களுக்கு முதலே பெரிய விலை கூடுன வளையல காட்டிட்டு அவங்களுக்கு ஆசை காட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத. அண்ணாச்சி, அவங்க தான் பிள்ளைக்கு போடுற மாதிரி நல்ல அழகான வளையல காட்ட சொன்னாங்க. அந்த வளையல் நல்ல அழகா இருக்கும், அதனால தான் காட்டுனேன். சரி, அவங்ககிட்ட துட்டு இல்லைன்னு சொல்லுதாங்க. அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இல்லைம்மா, விலை குறைய தாரேன், அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு மெதுவாக தானே பேசியிருக்கணும். இடத்த காலி பண்ணுங்க, போவாங்க, ஓடுங்க, இப்படியெல்லாம் பேசலாமா? மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவங்க வாங்கிட்டு போன வளையலுக்கு துட்டு நான் கொடுத்துருதேன். கோயில் கூட முடிஞ்சு கணக்கெல்லாம் பார்ப்போம்ல, அப்போ வந்து வாங்கிக்கோ. சரி அண்ணாச்சி. டார்லிங், அங்க பாருங்க, கரும்பு ஜூஸ் கடை இருக்கு. எனக்கு வாங்கி தாங்களே. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி தாங்க. என்ன மது இது? ரோட்ல போறது வரதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ரோட்ல போறத கேட்கலையே, நான் கடையில தானே கேட்டேன். அங்க இருக்கு பாருங்க கடை. வர வர உன் போக்கே சரியில்லை. கண்டதையும் பார்த்துட்டு கேட்க, நான் என்ன ஒன்று அப்படியே வச்சிருக்கேன். ஐயோ பாவமே, கோயில் திருவிழாக்கு போகணும்னு ஆசைப்பட்டியேன்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னன்னா பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த கடையில போய் வளையல் வேணும்னு கேட்க, இங்க வந்து கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்க. உன்னை என்ன எப்படி வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கமுல்ல. நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி தரேன், பெரிய பெரிய துணி கடையில போய் துணி வாங்கி தரேன். இப்போ என்ன நீ ரோட்ல இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ரோட்ல வச்சு கத்தாதீங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். இல்ல, நானும் தெரியாம தான் கேட்கேன். அன்னைக்கு குற்றாலத்துக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த வெளியே போயிட்டு வாரேன்ட்டு நீ பாட்டுக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வார. இதுல என்ன பழக்கம்? சொன்னா நீங்க விட மாட்டீங்கல்ல, அதனாலதான் சொல்லாம போயிட்டேன். விடமாட்டேன்னு தெரியுதுல்ல, அப்படி போகணுமோ? அது வீட்ல வச்சு கேட்கலாம்ல, இப்படி ரோட்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ரோட்ல வச்சு கேட்டாதான் உனக்கு மான மரியாதை வரும். அடுத்த தடவை இப்படி சொல்லாம கொள்ளாம போக மாட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். ஏதோ ஆசைப்பட்டியேன்னு கோயில் கொடைக்கு கூட்டிட்டு வந்தா ரோட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. என் மான மரியாதை என்னத்துக்கு ஆகும்? ப்ளீஸ் ரோட்ல வச்சு கத்தாதீங்க, வீட்டுக்கு போயிரலாம். ஏட்டி மது, இங்க என்ன நடக்கு? ஒண்ணும் இல்ல சில்பாக்கா, எங்க வீட்டுக்காரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த வழுக்கு மண்டையை உன்னைய போட்டு ஏசிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதே. நாங்க இவ்வளவு நேரம் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீயா? உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சே. நீ இப்ப என் கண்ணு முன்னால வந்து நிக்க. கேட்ட பொண்டாட்டி இப்படி ஏசுதியே, உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா? ரோட்ல போட்டு அந்த பிள்ளை ஏசிக்கிட்டு இருக்கே, அந்த பிள்ளை மனசு எவ்வளவு பாடுபடும். அவ ஏன் பொண்டாட்டி, நான் எங்க வச்சு வேணாலும் ஏசுவேன். உனக்கு என்ன? ரோட்ல வச்சு அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சு நான் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், பாத்துக்கோ. பாத்தியா மது, இவளுக்கு கூட எல்லாம் சேராதுன்னு அன்னைக்கே சொன்னேன். நீ என் சொல்லு பேச்சு கேட்டியா? இப்ப பாரு, இவளுக்கு வந்து என்னை அசிங்கப்படுத்துது அழுக. ஐயோ, என்னைய மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போவோம். இப்ப எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ மட்டும் அது வேணும் இது வேணும்னு ரோட்ல பார்த்துட்டு கேட்காம இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? ஆசைப்பட்டு ஒரு வளையல் கேட்டது தப்பா? சாப்பிடலான்னு ஒரு கரும்பு ஜூஸ் கேட்டது தப்பா? ஆமா, தப்புதான். உனக்கு அறிவு இல்லையா? எங்க எதை வாங்கணும்னு இப்படிதான் ரோட்டு கடையில வந்து பார்த்ததெல்லாம் கேப்பியோ? யோ மொட்டை பையலே, அந்த பிள்ளை கேட்டதை வாங்கி கொடுத்தா என்ன கேடு உனக்கு? இங்க பாரு, மொட்டை கிட்டன்னு இருந்தேன்னு வச்சுக்கோயே, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கூப்பிடியா? போலீஸ கூப்பிடு, அவர்கிட்ட சொல்லி கொடுக்க. இந்த பிள்ளைய வச்சு நீ கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லி உன்னைய தூக்கி ஜெயில போடுதே. பாத்தியா மது, எல்லாம் ஒன்னாலதான். இவ எப்படி பேசுதான்னு பாரு. வீட்டுக்கு வா, இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்க. சில்பாக்கா, ப்ளீஸ் நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், தயவு செஞ்சு போங்க. ஏன்டி இப்படி பயப்படுதே? உன்னை மாதிரி பயந்த பிள்ளைகள் இருக்க போய் தான் இவனுங்களை இப்படி ஏறி ஏறி மிதிக்கானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இரு, இன்னைக்கு இவனை ஒரு கை பாத்துருதே. வேண்டாம் சில்பாக்கா, ரோட்ல வச்சு பேச வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு அசிங்கமா இருக்கு.
என் பொண்டாட்டி இப்படி பேசுறதுக்கு நீ தானே காரணம். நல்ல வாய்ச்சத்த பூச்சியா இருந்தா நீ வந்த பிறகு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ தான் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியோ. ஏல மொட்டை மண்டையா, மண்டையை உடைச்சு மாவுல கேத்திடுவேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதே. நான் வந்து உன் பொண்டாட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? உன் கூட சேர்ந்த பிறகு என்கிட்ட சொல்லாம குற்றாலத்துக்கு போனா. இப்ப பாரு, ருவாட்டு கடையில போய் கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்கா. கடையில போட்டிருக்கிற வளையல் எல்லாம் கேட்கா. சீ, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். இவ தான் கேட்கவே மாட்டேக்கா. அதுக்கு என்ன பொண்டாட்டி இப்படி ரோட்ல போட்டு எல்லாரும் முன்னால ஏசிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாத்தியா? லெக்கருக்கு பயல. இங்க பாரு சில்பா, என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத. ஏதாவது பண்ணேன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ரொம்ப ஓவரா பேசுற நீ. இன்னைக்கு உன் மொட்டை மண்டையை சல்லி சல்லியா நொறுக்க போறேன். நொறுக்குவேன். உன்னை வேலையை விட்டு எப்படி தூக்குனேன்னு ஞாபகம் இருக்குல்ல? தெரியும்ல, எனக்கு எல்லாம் தெரியும். திட்டம் போட்டு நீ என்னை வேலையை விட்டு தூக்குனது எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன தெரியாத லூசு நினைச்சியா? நீ நல்ல வேலை என்னை வேலையை விட்டு தூக்கிட்ட. அதனாலதான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நான் தான் சில்பா, கவர்மெண்ட் வேலை பார்க்க. கவர்மெண்ட் வேலையை பார்க்க கவர்மெண்ட் வேலை இரு, அந்த வேலையை கெடுத்து விடுதேன் பாரு. எம்மா, என் மூக்கு போச்சே. என் கிளவி, எதுக்கு என் மூக்க உடைச்ச? நானும் போன போது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்துதே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பாத்துக்கோ. வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதுக்குள்ள இருட்டிட்டே. இருட்டுன்னா என்ன? கோயில் கூட தானே. தெருப்பூர் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வெளிச்சமா அழகா இருக்குல்ல? ஆமாடி, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எப்பவும் இதே மாதிரி நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். கோயில் கொடைக்கு மட்டும்தான் இதெல்லாம் செய்தாங்க. சீரியல் செட்டெல்லாம் தினமும் போட்டு வைக்க முடியுமா? வாடகை என்னத்துக்கு ஆகுறது? வாடகைக்கு எதுக்கு வாங்கணும்? தலைவர் விலைக்கு வாங்கி போட்டுற வேண்டியதானே. வாங்கி போடுங்க தலைவரே, கோயில் நல்லா இருக்கும்னு சொன்ன செஞ்சிருவாரு. ஆனா இதெல்லாம் யார் பாதுகாக்க? சீரியல் செட்டு சின்ன சின்னதா இருக்குமா, அப்பப்போ உடஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேற போடணும். பாவம், அவரை போட்டு நம்ம எதுக்கு தொல்லை பண்ணணும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு போட்டோம். அப்பதான் கோயில் கொடையும் நல்லா பார்க்க நல்லா இருக்கும். தினமும் கிடந்துச்சுன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். தினம் கடந்ததுன்னா நல்லா இருக்காது. எப்போமாவது ஒரு தடவை போட்டால் தான் நல்ல ஜிகு ஜிகுன்னு நல்லா இருக்கும். சரி வாங்கட்டி, நம்ம அங்கிட்டு போய் சுத்தி பார்ப்போம். ஆமாக்கா, அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இந்த செல்வியும் ராதாவும் எங்க போனாலுங்கன்னு தெரியல. இருந்தா கூட சேர்த்துட்டு சுத்திக்கிட்டு அலையலாம். அவளுக்கு அப்பதே வந்துட்டாளுங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பாளுங்க. ராதா போகும்போது நான் பார்த்தேன். தேடி கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? நம்ம ஊர் தானே, பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கா வாங்க, அந்த அங்கே கடை இருக்கு பாருங்க. அங்கே போய் ஏதாவது குடிச்சிட்டு வருவோம். ஆட்டோண்டி, சீக்கிரம் குடிச்சிட்டு வருவோம். பாட்டு கச்சேரி பார்க்க போகணும் பாத்தியா? பாட்டு கச்சேரிக்கு யார் வந்திருக்கான்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். வருஷம் வருஷம் வர ஆட்களை தான் கூப்பிட்டுருப்பாரு. வேற என்ன புதுசாவா செய்ய போறாரு? இல்லாத பாட்டி, ஒரே ஆட்களை கூப்பிட மாட்டாரு. ஒவ்வொரு வருஷமா ஆட்களை மாத்துவாரு. அப்படியா? அப்ப பாட்டு கச்சேரி நல்லா இருக்கும்னு நினைக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கட்டி போய் பார்ப்போம். ராட்டனம் போட்டிருக்காங்க. ஆமாடி, இந்த வருஷம் பாரு தலைவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. ஏக்கா நீங்களாம் வாரீங்களா? நான் ராட்டினத்தில் ஏற போகிறேன். என்னது, ராட்டினத்துல ஏற போறியா? ஆமாக்கா, எனக்கு ராட்டினம்னா ரொம்ப பிடிக்கும். போய் ஒரு தடவை ஏறிட்டு வந்துருதேன். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு ராட்டினத்துல ஏற போறாங்க. உனக்கு கொஞ்சம் மட்டும் மண்டையில அறிவு இருக்கா? ஏன்க்கா, பிள்ளை வயிற்றுக்குள்ளே தானே இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஐயோ நெட்டச்சி, வேண்டாம் வேண்டாம். லட்சுமி அக்கா சொல்றது கேளு. வயிற்றுக்குள்ள பிள்ளைய வச்சுக்கிட்டு ராட்டினத்துல ஏறக்கூடாது. ரிஸ்க் எடுக்க கூடாதுமா. இதில் என்ன ரிஸ்க் இருக்கு? வயிற்றுக்குள்ளே பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கு. நான் பாட்டுக்கு ஏறிட்டு வரப்போகிறேன். இதில் என்ன ஆக போகுது? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுதே? சொன்ன பேச்ச கேளு. அடுத்த வருஷம் ராட்டினத்துல ஏறு. இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுரு. ஏக்கா ஆசையாக இருக்குக்கா. நீ சொன்ன கேட்க மாட்டேன். இரு, ராமு தம்பிக்கு உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு வர சொல்லுதே. அப்பா, ஒரு ராட்டினத்தில் ஏறணும்னு நினச்சது தப்பாம்மா. இப்படி ஊரையே கூப்பிட்டுக்கிட்டு நிற்கீங்க. வேண்டாம் வேண்டாம், கூப்பிட வேண்டாம். நான் ஏறலை, போதுமா? ராட்டினம் தலைகீழ சுத்தி சுத்தி வரும். அந்த நேரத்துல நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோ. அடுத்த வருஷம் பிள்ளைய பெத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதுல வேணாலும் ஏறிக்கோ. அப்போது உங்களுக்கெல்லாம் என் மேலே அக்கறை கிடையாது. என் பிள்ளை மேலே தான் அக்கறை. ஆமா ஆமா, இவ மேல அக்கறைப்பட்டுட்டாலும் அப்படியே சொன்ன உடனே கேட்டு தள்ளிடுவா. இவ்வளவு நேரம் லட்சுமி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி தைகளா, கேட்கேன், போதுமா? இந்த இடத்துல நிக்க கூடாது. ஏரியாவை காலி பண்ணுங்க. பாட்டுக்கு சரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன். வாங்க அங்க போவோம். வயிறு பசிக்க சாப்பிடணுமே. இப்ப தானே 2 ஜூஸ் குடிச்ச. ஜூஸ் எந்த மூளைக்கு? எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். சரி வாங்க, அங்க நிறைய கடை இருக்கு. ஏதாவது வாங்கி தின்னுட்டு போவோம்.
ஒரு ராட்டினத்தில் ஏற விடுதாங்களா? இந்த பிள்ளை வந்தாலும் வந்துச்சு, வந்ததுலேருந்து அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஆளுக்கு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு நிற்காக. என் பிள்ளை நீ மட்டும் வெளியே வா, அதுக்கு பிறகு இருக்கு நான் என்னெல்லாம் செய்தேன்னு பாரு. இசை மலையில் நனைய தயாரா? ஐயோ மழை பெய்ய போதாக்கும். நான் கொடை ஒண்ணு கொண்டு வரலையே, வீட்டுல ஓடி போய் கொடை எடுத்துட்டு வந்துட்டா. ஏட்டி வானத்துல இருந்து பெய்யற மழை இல்ல, பயப்படாத. இசை மழையா, அப்படியே அவர் பாடுற பாட்டு மழை மாதிரி கொட்ட போதான். அவ்வளவுதானே, நான் கூட மழை பெய்ய போதும்னு நினைச்சு பயந்துட்டேன். பாட்டு கச்சேரின்னா 4-5 பேர் வந்து பாடுவாங்கல்ல, மியூசிக் வாசிக்கெல்லாம் ஆள் வருவாங்க. இவர் என்ன ஒத்த ஆளா வந்திருக்காரு? இவர் என்ன கச்சேரி நடத்த போறாரு? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்கூட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. ஐயையே, என்ன இவ்வளவு பழைய பாட்டெல்லாம் பாடுவீரு? நல்ல புது பாட்டை பாடுங்க. பாடுறேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். முருகேசா உன் பாட்டை பாடுதான் பாரு. அதானே, என் பாட்டை எதுக்குள்ள மேடையில பாடிக்கிட்டு இருக்க? மண்டையை உடைச்சிருவேன். கச்சேரியில பாடுற பாட்டா இது? சோக பாட்டா இருக்கு. வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடு தம்பி. நல்ல பாட்டா? என்ன பாட்டு பாட? நீ என்னப்பா பாட்டு பாட இவ்வளவு யோசிக்க? உனக்கு பாட்டு பாட தெரியுமா இல்லையா? எங்க பொக்கவாய் தாத்தாட்ட விட்டா என்ன அழகா பாடுவாரு தெரியுமா? அவர்கிட்ட கொடுத்துருந்தா போதும், ஒத்த ஆளா ஒரு கச்சேரியவே நடத்தி முடிச்சிருவாரு. அப்படி சொல்லிட்டு ஒத்த ரோசா. தாத்தா உங்களை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கோம்ல, ஒரு காப்பி வாங்கி தாங்களே. காட்டைய கொண்டு மண்டையை உடைச்சிருவேன், பெசாட்டுக்கு இரு. தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, பட்டி காட்டு மைனா உன்னை கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. அடுத்து அவசரப்படுத்தாதீங்கம்மா, ஒவ்வொரு பாட்டா பாடுதேன். முருகேசா நீ போய் பாட. மங்கம்மா, எனக்கும் பாடணும்னு ஆசையா தான் இருக்கு. இன்னைக்கு தொண்டை கட்டிக்கிட்டு பார்த்துக்கோ, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் பாடாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இவ்வளவு நேரத்துக்கு நான் மைக்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனாக்கும். அப்பதே மேடையில ஏறி இருப்போம்ல. 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? இப்ப ஒரு நாள் போதும்பா. ஒரு நாள் உன் பாட்டை கேட்கவே சகிக்க முடியல. இதுல இன்னும் 2-3 நாளைக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிடாதப்பா. அன்பே அன்பே கொல்லாதே. இப்ப நான் தான் உன்னை கொல்ல போறேன் பாரு. பூம் பூம் ரோபோடா ரோபோடா ரோபோடா, சூம் சூம் ரோபோடா ரோபோடா. ஐயையே, பாட்டு கச்சேரி சகிக்கலையே. சூப்பர் சூப்பர், முருகேச மேடை ஏறிட்டான். இன்னைக்கு ஒரு கலக்கல் தான். என்ன தாத்தா, எதுக்கு மேலே ஏறி வந்து நிக்கிறு? கீழே இறங்கி போங்க. நீ பாடுற லட்சணத்துக்கு நான் மேலே ஏறி வரலன்னு என்ன செய்ய முடியும்? தொண்டை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, மைக்க கூடு. தாத்தா, கச்சேரி நடத்துதேன்னு துட்டு வாங்கிட்டேன். கச்சேரி நடத்தலைன்னா தலைவர் துட்டு தர மாட்டாரு. கச்சேரியை நான் நடத்துதேன், துட்டை நீ வாங்கிக்கோ. மைக்கை என் கையில கொடு. மைக் டெஸ்டிங் 1 2 3. டெஸ்டிங் சீக்கிரம் பாடுங்க. மோனிகா, மை டியர் மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபி மோனிகா, கிச்சு கிச்சுமா சிக்கி கிச்சுமா. ஏ ஜும் 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 பாக்கு, சும்மட சும்பா சும்பாக்கு. தாத்தா என்ன பாசையில பாடுதாரு? ஒண்ணு விளங்கலையே. ஏக்கா இது புது பாட்டுக்கா? புது பாட்டெல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேக்கே. எனக்கு தெரியும், இது கூலி படத்துல வர்ற மோனிகா பாட்டு. முருகேசா நல்ல பாட்டை பாடு. ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம், பம்பர கட்ட பார்த்தா வச்சிடும் பட்டாசே. லட்சுமி அக்கா இங்க தான் இருக்கீங்களா? என்னடி வேக ஓடி வர? என்னாச்சு? நீங்க எல்லாரும் இங்க பாட்டு கச்சேரியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு போய் பாருங்க. என்ன டீ செய்றாங்க? ஏதோ டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. வேற என்ன செய்ய போறாங்க? பேச்சு நிறுத்திட்டு சீக்கிரம் போய் பாருங்க. அப்படி என்ன டீ செய்றாங்க? சரி நான் போய் பார்க்க. எங்க இருக்காங்க? கோயிலுக்குள்ள நுழையிற என்ட்ரன்ஸ்ல சீரியல் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் பாருங்க. அங்க என்ன செய்றாங்க? அடியே முக்காடு முனியம்மா, போய் பாரு, பார்த்துட்டு வந்து பேசு. சரி என்னமோ சொல்லுதா, வாங்க போய் பாப்போம். நான்லாம் பாட்டு கச்சேரி பார்க்க போறேன்ப்பா, நான் வரல. நீ வரலன்னு கடை, நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம். ஐயோ கடவுளே, சீக்கிரம் போங்களே, எதுக்கு இங்கே நிக்கீங்க? ஏக்கா சீக்கிரம் வாங்க, செல்பா அழுதுருவா போல. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம்.
சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். என்ன ப்ளீஸ்ண்ணே, கரகத்தை தாங்க, நாங்கள் கொண்டு போய் ஆடணும். ஏம்மா நாங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆடுவோம், ஆட விடுமா, கரகத்தெல்லாம் பிறகு வாங்கிக்கோ. ஏய் அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. அப்படித்தான் நண்பா, சூப்பரா ஆடுறீங்க, ஆடுங்க ஆடுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. ஐயோ, இவனுங்களாம் குடிகாரனுங்களா இருக்கானுங்களே, இவனுகிட்ட போய் என்னத்த பேச? சரி போயிட்டு பிறகு வருவோம். மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலியம்மா, தலை மேல மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம். ஒத்தருவையும் தாரேன், ஒரு உணப்பத்தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். அட கடவுளே, எல்லாரும் இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குதுங்க? சிக்கு சாத்து நடு சாத்து, சிம் சக்கு சக்கு சக்கு. யோ தலைப்பாக்கட்டு மண்டையரே, என்ன வேலை நடக்கு? யோ ராமு நாளுகண்ணா, வீட்டுக்கு வாரும், உங்களை கவனிச்சுக்கிடுதேன். புருஷன் பொத்தி பொத்தி பாதுகாத்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டீர்ல. வீட்டுக்கு வாங்க, உங்க சோழியை முடிச்சிருவேன். இப்படி மாட்டிக்கிட்டமே பங்கு.